விஜயதே உங்க பேர்? என் பேர் உதயசங்கரன். பாருங்க எடுக்கிற வரைக்கும் மனசு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சுங்க. அது இது எடுத்தோடனே ஒரு அமைதியாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கோடு இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், தீட்சைங்கிறது குருசக்தியுடைய உயிர் சக்தியை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு தோணுது? இந்த சக்தி இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த இதோட ஒரு இதுக்கு மேலே நான் செய்யணும்னு நினச்சதெல்லாம் செய்ய முடியும்னு தோணுது. நல்லா பகிர்ந்துக்கிட்டீங்க சாமி. பேர் சொல்லுங்கள். என் பேர் ரம்யா. நாங்கள் தருமபுரியிலேருந்து வரோம். நாங்கள் இது மாதிரி 2 டைம் தான் வந்திருக்கோம். எங்கள் ஊர் வந்து கண்டினியூ வராங்க. நாங்களே கேட்டு இந்த டைம் வந்தோம். ரொம்ப லக்கின்னு நினைக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலே ஏறவும் உண்மையிலேயோட ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஃபீல் பண்ணோம். ஹாப்பியாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் வந்து டிக்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் சரி. குருசக்தி, என் பேர் சாந்தி. நான் மைசூர் வந்துட்டுருக்கேன். 2 வருஷமாக ஆசிரமத்துக்கு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி பார்த்தா ஆடி அமாவாசை. இன்றைக்கி பார்த்து எங்களுக்கு எல்லாம் குரு பகவான் அவங்க தீட்சை கொடுத்துருக்காங்க. தீட்சை வந்து அவங்களோட உயிரானது உயிர் சக்தியிலேருந்து கொடுக்கப்பட்டது. ஸோ எங்கள் அப்பா அம்மா கூட கொடுப்பாங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்க. லைக் ஏன்னா ஊர் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் சட்டுன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ரொம்ப அதிசயமாக லைக் இது தீட்சை வந்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மிக மிக பெரிய விஷயம் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் நானும் இதில் ஒருத்தியாக இருக்கும்போது லைக் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் லைக் தீட்சை அப்படின்றது சொல்லிட்டு எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. நான் புக்கில் படிச்சிருக்கேன். அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் லைக் ஐம் டேக்கிங் தீட்சை அப்படின்போது ஐம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. அண்ட் லைக் கடவுளுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அம்மா சக்திக்கு நன்றி, குரு சக்திக்கு நன்றி, குரு மாதாஜி அவர்களுக்கு நன்றி. லைக் அதுக்கு முன்னாடி லைக் தீட்சை வாங்குறப்போ ஏதாச்சும் டிமாண்ட் வச்சு வாங்குறாங்க சில பேர். ஆனால் எனக்கு என்னென்னா லைக் மனசு படித்த கடவுள். ஸோ நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்னு படித்து அது தகுந்த நேரத்தில் எங்களுக்கு தானாக வரும். அந்த நம்பிக்கையோடு தான் நான் வந்தேன். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாராலையும் இல்லை பகிர்ந்திக்க முடியாது. சில பேரால் மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியும். அதில் நானும் ஒருத்தியாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பகவான் அவங்க நெற்றியில் இது சந்தனம் பூசும்போது சாந்தி அப்படின்னு என் பேர் சொன்னாங்க. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி. So I'm feeling so happy. So after that நான் இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த 21 விதிமுறைகள் இருக்குல்ல, அதை நான் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன். லைக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அந்த முழுமையான தீட்சைக்கான முழுசாக இது பலன் லைக் I'll accept it. So thank you so much for everything. இதுக்கப்புறம் நான் ஏதோ லைக் சொன்னாங்க லைக் இவ்வளோ வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்தது எல்லாமே ஒரு விருந்தாளியாக வந்தீங்க. வெறும் பக்தாதி இல்லாமல் வெறும் அழைப்பாளியாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இனிமேல் நம்ம பக்தரை மாறி இருக்கோம். பக்த தீட்சை கொடுத்ததுனால நம்ம பக்தரை மாறி இருக்கோம். அதனால நான் பெருமையாக சொல்கிறேன், I'm a devotee of மகாசக்தி, I'm a devotee of குரு மகாசக்தி. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஓ மகாசக்தி, ஜெய் குரு சக்தி, சத்தியம் சமர்ப்பணம் மகாசக்திக்கு.